நண்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. குரூப் 4 மேக்ஸுக்கான கடைசி வீடியோ இதுதான். இதுல வந்து பார்த்தா ஆல்ரெடி நம்ம கொடுத்தது தாங்க. ஒரு 8 தலைப்பு செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். இந்த 8 தலைப்பு நீங்க படிச்சிட்டீங்கன்னா மினிமம் 7ல இருந்து 10 கேள்விகள் கேரண்டா நேரடியாவே கேட்பாங்க. அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ஸை எடுத்திருக்கோம். ஒரு முறை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு போட தெரியலனா கூட பரவாயில்ல, ஒரு முறை அல்லது 2 முறை பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணிடலாம், தூங்க ஆரம்பிச்சிடலாம் போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம 4 நோட்ஸ் கொடுத்துருந்தோம் இன்னைக்கு நைட்டுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா 5ல இருந்து 8 கேள்விகள் கேட்கற மாதிரி அனலைஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. அது எல்லாத்தையுமே நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ இது ஒரு 10 கேள்வி, அப்ராக்சிமேட்லி 15ல இருந்து 18 கேள்விகள் டைரக்டா வரத்துக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு அனலைஸ் பண்ணி தான் இந்த பிடிஎஃப் ரெடி பண்ணியிருக்கோம். நீங்க என்ன பண்ணுங்க, கடகடன்னு ஒரு முறை படிச்சுங்க, சரிங்களா? என்னென்ன தலைப்பு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்டா வயது கணக்கு. கண்டிப்பா வயது கணக்குல ஒரு கேள்வி வரும், டைரக்டாவே வருங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங் டாபிக், எல்சிஎம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிபோனச்சி தொடர் வரிசை. இந்த 3த்துல இருந்து 2 கேள்விகள் டைரக்டா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நல்லா பார்த்துங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல ரேஷியோ கொடுத்துருப்போம். இதுல வந்து அதாவது விகிதம் கொடுத்துருப்போம். இதுல விகித சமன் வந்துடும். 50% வாய்ப்பு இருக்கு ஒரு கேள்வி கேட்க. அதுக்கு அடுத்தது எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல பவர் பேஸ் பண்ணி கண்டிப்பா கேட்பாங்க. கேட்டா இந்த மெத்தட்ல தான் கேட்கணும், கேட்கலன்னா கேட்க மாட்டான், கொஸ்டினே கேட்க மாட்டான், சரிங்களா? அதுல ஒரு கேள்வியும். அதுக்கப்புறம் இந்த சராசரி, திட்ட விலக்கம், மாறுபாடு கெழு, கூட்டு சராசரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து 2 கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் வந்து ஏபி ஜிபில ஏபி ஃபுல்லாவே நடத்திட்டேன், 90% 2 கேள்வி கேட்பான். அதுக்கப்புறம் கேலண்டர் கணக்கு. கேலண்டர் கணக்கு புக்ல இருந்தே போன வாட்டி 2022 குரூப் 4 டைரக்டாவே கேட்டு வச்சிருந்தான், அதே மாதிரி டைரக்டாவே கேட்பாங்க. சிம்பிளிஃபிகேஷன்ல வந்து பார்த்தா நானா ஒரு 3 டைப் எடுத்திருக்கேன். அந்த 3 டைப்ல ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமா கவுண்ட் பண்ணி பார்த்தா 11 கேள்வி வரும். நான் என்ன பண்ணியிருக்கேன், மினிமம் மேக்ஸிமம் வச்சுட்டேன். மினிமம் 7ல இருந்து 10 கேள்வி வர மாதிரி இது நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்க பாருங்க, மொத்தம் பேஜ் நம்பர் நிறைய இருக்குதுன்னு பார்க்காதீங்க, நீங்க கொஸ்டின் பார்த்தாவே போதும், சரிங்களா? ஸோ இந்த நேரத்துக்கு வந்து ஜஸ்ட் ஒரு வாட்டி கொஸ்டின் ஒரு முறை எல்லாத்தையும் பார்த்துட்டு போங்க. திடீர்னு நீங்க போய் எழுதுற எக்ஸாம்ல இந்த கேள்வி அப்படியே இருந்தா நீங்க ஷேடோ பண்ணிடலாம், சரிங்களா? மேக்ஸே வராதுன்னு சொல்றவங்க கூட ஈஸியா இந்த 5 நோட்ஸை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா 15ல இருந்து 18 கேள்விகள் சொல்லையா எடுக்க முடியும். ஸோ அதனால தான் நாங்கள் இந்த நேரத்துலையும் அழகாக கொடுத்துட்டு இருக்கோம். ஏன்னா நீங்கள் வந்து இப்போ ரிவிஷன் அப்படின்னு நிறைய பேர் வந்து 1 மணி நேரம் தமிழுக்குன்னு ஒதுப்பீங்க. அதில் வந்து 5000 6000 கேள்வியில் கடகடன்னு வாசிப்பீங்க. 6th புக்கு ஃபுல்லாக படிப்பீங்க, 7th புக்கு ஃபுல்லாக படிப்பீங்க, 10th புக்கில் இவ்வளோ கொஸ்டின் வரும்னு பார்ப்பீங்க. ஒரு புக்கே 1 மணி நேரத்தில் படிக்கும் போது நான் கொடுத்தது வந்து பெருசெல்லாம் கிடையாது. மிஞ்சி போனால் ஒரு 250 கேள்விகள் தான் இருக்கும். அந்த 250ல இருந்து 300 கேள்விகள்ல 15ல இருந்து 18 கேள்வி வருதுன்னா அது என்ன அவ்வளவு கஷ்டமா இருக்க போகுது, சரிங்களா? புதுசான கொஸ்டின் கிடையாது, சரிங்களா? நான் என்ன கேட்டீங்கன்னா 2 அல்லது 3 முறை இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்த்தினாவே உங்களுக்கு ஞாபகமே இல்லாத மாதிரி தான் தோணும். ஆனா அங்க போய் எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்தீங்கன்னா அழகா இந்த கொஸ்டினை பார்த்தோம்னே இதான்பா, இதுவா 2 தான்பா ஆன்சர் அப்படின்றத ஷேடோ பண்ற அளவுக்கு ஞாபகம் இருக்கும், சரிங்களா? அதனால ஒரு முறை பார்த்துட்டு இந்த நீங்க தூங்க ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா, இது எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கான லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஏதாவது ஒரு குரூப்ல ஜாயின் ஆயிடுங்க. நம்மளுடைய டெஸ்ட் நோட்ஸ் எல்லாம் அதில் தான் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ அந்த டெலிகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனல் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அது கீழே வாங்க. அது கீழே வந்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதியிருப்பேன். இந்த பிடிஎஃப்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனா ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்குங்க. அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆயிடும். சார் நான் இப்பதான் சார் பாக்குறேன், மற்ற நோட்ஸ் ஏதோ இன்னைக்கு கொடுத்தீங்களாமே 4, அது எங்க இருக்கு பிடிஎஃப்னு கேட்டீங்கன்னா டெலிகிராம் குரூப் ஓபன் பண்ணுங்க. அதுல வந்து பார்த்தா ஒரு 4-5 தள்ளினாவே தெரியும்.
பிடிஎஃப் இருக்கும், அந்த பிடிஎஃப் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணாலும் 1 மணி நேரம் படிச்சுட்டு அழகாக தூங்கினா கூட நாளைக்கு காலைல எக்ஸாம் போனீங்கன்னா 15லேருந்து 18 கேள்வி சொல்லையா எடுத்துடலாம் மேக்ஸில். ஸோ இதோட நான் வந்து மேக்ஸ் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எல்லாமே தெரிஞ்ச கேள்வியாக தான் இருக்கும். பதஷ்டப்படாமல் நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும். மோஸ்ட்லி சொல்லக்கூடிய நபர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் நான் விட்டுட்டேன், கேர்லெஸ் மிஸ்டேக்கு, பதஷ்டத்தில் மாற்றி போட்டேன், ஐயோ தெரிஞ்ச கொஸ்டினே விட்டுனே அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீல் மேக்ஸில் வரக்கூடாதுன்னு தான் இந்த நேரம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம், கொஸ்டின்ஸை செலக்ட் பண்ணி ஒரு டீமே உட்காந்துட்டு இந்த கொஸ்டின் வரும் அந்த கொஸ்டின் வரும்னு செலக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இதை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு காலைல உங்களுக்கு கேர்லெஸ் மிஸ்டேக்கும் வராது. அடடா நேத்தான் பார்த்தோமே அப்படின்னு ஷேடோ பண்ணுறீங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஸ்டெப் எடுத்திருக்கோம். எல்லாமே கரெக்டாகவே போகுது. கரெக்டாகவே நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் எக்ஸாமில் பாஸ் பண்ண முடியும். ஸோ நிதானமாக இருங்க. ஆல் த பெஸ்ட். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர். இன்னொரு வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள்லாம் அடடா சூப்பர்பா, கண்டிப்பாக இந்த வாட்டி போஸ்டிங் வாங்கிடுவேன்னு மெசேஜ் பண்ணுவீங்க. பார்ப்போம். அந்த மெசேஜுக்காக வெயிட் பண்ணுறேன். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.